அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிருதாத்தின் புத்தகம். அத்தியாயம் 36 மடாலயத்தின் திருநாளும் சடங்குகளும். உயிருள்ள விளக்கு பற்றி பெத்தார் தகவல். நரோண்டா பெத்தாரிலிருந்து குரு திரும்பி வந்த நாள் முதல் சமாதம் மௌனம் பூண்டு எம்மிலிருந்து ஒதுங்கியே வாழ்ந்து வந்தார். மடாலய திருநாள் வரப்போகிறது என்றவுடன் அவர் மிகுந்த உற்சாகம் கொண்டு பணி செய்ய ஆரம்பித்து விட்டார். விழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் துல்லியமாக செய்து முடித்தார். திராட்சை மது திருநாள் போலவே மடாலய திருநாளும் ஒரு வார காலம் நிகழக்கூடியது. சுற்று வட்டார மக்கள் தட்டுமுட்டு சாமான்கள் முதல் எல்லா விதமான பொருள்களையும் அங்கே கொண்டு வருவது வழக்கம். வணிகம் பரபரப்பாக நடக்கும். அந்த விழாவின் முதல் நாள் சடங்கு மிகவும் முக்கியத்துவம் கொண்டது. அதாவது அவர் பெத்தார் சிறையில், அந்த பெத்தார் மன்னருடைய காவலில் அவர் இருந்து திரும்பி வந்ததுமே சமாதம்ங்கிறவர் எதுவுமே பேச முடியல. எப்படி இவன் தப்பு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே டென்ஷனாகவே இருக்கிறாரு. அதனால் மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் மனசு ரொம்ப சோர்வடைஞ்சு இவனை என்ன தான் பண்ணுறது இந்த மிருதாத்தை அப்படின்னு சொல்லி அவர் அந்த யோசனையிலே இருக்கிறார். அந்த 2 திருவிழா இந்த மடாலயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று அந்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபான திருவிழா. இன்னொன்று இந்த விளக்கு திருவிழா. இந்த 2 திருவிழாவும் அவங்களுக்கு ஒரு வாரம் கூட அந்த ஒரு வாரம் வரைக்கும் அது நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த திராட்சை ரசத்துக்கான திருவிழாவில் அவர் மிருதாத் இது திராட்சை ரச திருவிழாவுக்கான ஒரு விஷயம் இது கிடையாதுன்னு சொல்லி பேசி மக்களை எல்லாத்தையும் திசை மாட்டிட்டார். எப்பவும் நடக்கக்கூடிய அந்த சடங்குகள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த விளக்குக்கான ஒரு திருவிழா வருது. இதுலேயும் அதே மாதிரியான ஒரு சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா. இங்கேயும் இவர் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கலக்கமாக அவருக்குள்ளார இருக்குது. இருந்தாலும் அந்த மடாலயத்துக்கான முக்கியமான ஒரு திருவிழா, இந்த விளக்கெல்லாம் வச்சு பண்ணுற ஒரு சடங்கு இருக்கிறனால அந்த திருவிழா வந்தோடனே ஒரே அவருக்கு உற்சாகம் வந்துடுச்சு. அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் முனைப்போட அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறார். அப்படி மக்களும் அந்த திருவிழாவுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அதுக்கான வணிகத்துக்கான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே பரபரப்பாக நடந்துகிட்ருக்குது. அந்த விழாலேயே அந்த முதல் நாள் சடங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்ன அப்படின்னா, காளை மாடுகள் பலியிடப்படும், பலி நெருப்பு ஏற்றப்படும். பலிபீடத்தில் உள்ள பழைய விளக்கிற்கு பதிலாக புதிய விளக்கொன்று அந்த நெருப்பிலிருந்து பற்ற வைக்கப்பட்டு பலிபீடத்தின் அடியில் வைக்கப்படும். அதை மடாலய மூத்தவர் சடங்குகளுடன் பயபக்தியுடன் எடுத்து செல்வார். அப்போது விழாவுக்கு வந்துள்ள அனைவரும் அந்த தீபத்தில் தமது மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொள்வார்கள். பிறகு அவர்கள் தம் மெழுகுவர்த்திகளை அணைத்துவிட்டு அவற்றை புனிதமான தாயத்துகள் போல் பத்திரம் செய்து கொள்வார்கள். அவை தீய ஆவிகளை விரட்டும் என்பது நம்பிக்கை. சடங்குகள் முடிந்த பின் மூத்தவர் மக்களிடையே சொற்பொழிவாற்றுவார். அந்த விழாவுக்கு வருகை தரும் புனித யாத்திரிகள் வெறுங்கைகளோடு வரமாட்டார்கள். மடாலயத்திற்கு பரிசு பொருள்களுடனும் நன்கொடைகளுடனும் வழங்குவது வழக்கம். அதிகம் பேர் காளை மாடுகளையும் செம்மறியாடுகளையும் பலி கொடுக்க கொண்டு வருவார்கள். ஆனால் சிலவற்றை மட்டும் பலி கொடுத்துவிட்டு மற்ற எல்லா கால்நடைகளையும் மடாலய மந்தையோடு சேர்த்து விடுவது வழக்கம் அப்படிங்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு காளை மாடுகள் அங்கே பலியிடப்படுது. அந்த பலி நெருப்பு அதுக்காக ஏற்றி வைக்கிறாங்க. அதில் பழைய விளக்கு அங்கே இருக்கும். அந்த விளக்கை மாற்றி வைக்கிறது தான் இந்த சடங்கினுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது விளக்கு அங்கே மாற்றி வைப்பாங்க. அந்த விளக்கை அவங்க கொண்டு வைக்கும்போது அந்த விளக்கில் அந்த நெருப்பை அணையாமலே பழைய நெருப்பை பற்ற வச்சுக்குவாங்க. அதை பலிபீடத்துக்கு கீழில் வச்சுட்டு அதை பயபக்தியோட இந்த மூத்தவர் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு காமிப்பார். அவங்கவுங்க கொண்டு வந்த அந்த மெழுகுவர்த்திகளில் அந்த விளக்கை ஏற்றி வச்சுக்குவாங்க. கொஞ்ச நேரம் பிரார்த்தனைக்கு அப்புறம் அதை அணைச்சி ஒரு தாயத்தை எப்படி பத்திரப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அந்த அவங்கவுங்க கொண்டு வந்த மெழுகுவர்த்தியை பத்திரப்படுத்திக்குவாங்க. ஏன்னா அது ஒரு தீய சக்திகளை அது விரட்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூத்த துறவி பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். அங்கே விழாவுக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுங்கையோடலாம் வர்றதில்ல. அவங்க பலியிடுறதுக்கான ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க, காணிக்கைகள் கொண்டு வர்றாங்க. அப்படி நிறையா பேர் கொஞ்சம் விஷயத்தை பலியிட்டுட்டு மிச்சத்தை அந்த மடாலயத்துக்கே விட்டுறாங்க. அது அங்கேயே வளர்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்றப்படும் புதிய விளக்கு பால் மலைகளில் ஆட்சி செய்யும் மன்னர்கள், பெரிய மனிதர்கள் யாராவதாக வழங்கப்படுகிறது.
அவ்வாறு வழங்குவது அவர்களுக்கு ஒரு கௌரவம். பல பேர் அதற்கு போட்டியிடுவார்கள். இந்த ஆண்டிற்குரிய விளக்கு சென்ற ஆண்டு விழாவின் இறுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிடும். அந்த விளக்கு தம்முடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் மிகுந்த அழகுடனும் சிறப்புடனும் கொண்டதாக போட்டி போட்டுக்கொண்டு தயாரிப்பார்கள். இந்த ஆண்டிற்கான விளக்கு பெத்தார் அரசனுடையதாக அமைந்தது. அதை காண ஒவ்வொருவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். பெத்தார் அரசன் ஏராளமான செல்வம் குவித்து வைத்திருப்பவன். மடாலயத்தின் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருப்பவன். விழாவிற்கு முன்தினம் சமாதம் எங்களையும் குருவையும் தமது அறைக்கு அழைத்து கீழ் வருமாறு பேச ஆரம்பித்தார். அவர் பார்வை எம்மை விட குருவின் மீது அதிகம் பதிந்திருந்தது அப்படிங்கிறார். அதாவது அங்கே ஏற்றக்கூடிய புதிய விளக்கு அது என்னென்னா, யார் புதுசாக இந்த வர்ற வருஷத்துக்கான விளக்கை தயாரிக்கணுங்கிறத ஒரு 1 இயர் கேப் கொடுப்பாங்க, அந்த டைம் கொடுப்பாங்க. அது இந்த ஆண்டு இந்த விழாவினுடைய முடிவிலேயே அடுத்த ஆண்டு யாருடைய விளக்குங்கிறது தீர்மானிக்கப்படுது. அது தீர்மானிக்கப்பட்டதுக்கப்புறம் தேர்ந்தெடுப்பாங்க. எலெக்ஷன் மாதிரி வச்சோ இல்லை மற்ற ஏதோ ஒரு கௌரவத்தினாலேயோ தேர்ந்தெடுக்கப்படுது. அப்படி தேர்ந்தெடுக்கிறவங்க தன்னுடைய விளக்கு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும், எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பொருட்செலவெல்லாம் செலவு பண்ணி மிகுந்த கலைநயத்தோட அந்த விளக்கை தயாரிப்பாங்க. அப்படி போன வருஷமே முடிவு பண்ணது இந்த ஆண்டு பெத்தார் மன்னன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெத்தான் மன்னர் யார் அப்படின்னா, மிருதாத்தை சிறைக்கு அழைச்சிட்டு போனவர். அவர் மிகுந்த செல்வத்து மேலே மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ளவர், ஏராளமாக சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதே சமயம் மடாலயத்தின் மேலே பக்தியும் உள்ளவர். அப்போது இந்த மடாலயத்துக்காக தன்னுடைய செல்வத்திலிருந்து எவ்வளோ கொடுப்பாரு, எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விளக்கு அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் அங்கே ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க அந்த விளக்கை கொண்டு அந்த இதில் வைப்பாங்க. இதுதான் நான் இந்த மடாலயத்துக்கு இந்த வருஷம் நான் தரக்கூடிய விளக்குன்ட்டு. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம சமாதம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மடாலய துறவிகளையும் மிருதாத்தையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய அறைக்கு வர சொல்லி அவங்ககிட்ட சில வார்த்தைகளை இந்த திருவிழாவை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு அங்கே ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க மற்றவங்கள பார்க்குறத விட மிருதாத்து மேலே மட்டுமே கவனத்தை வச்சுட்டு, அவர் மேலே மட்டுமே அந்த பார்வையை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே நரோண்டா குறிப்பிடுறாரு. சமாதம் நாளை புனித நாள். நமது அனைவரின் நலத்திற்காகவும் அதை புனிதத்துடன் கொண்டாட வேண்டும். முன்னைய சச்சரவுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றை இங்கேயே நிறுத்திவிட வேண்டும். மடாலயத்தின் முன்னேற்றத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு விடக்கூடாது. நமது ஆர்வம் குறைந்து விடக்கூடாது. விழா நின்று போவதை கடவுளும் விரும்ப மாட்டார். நான் இந்த மடாலயத்தின் மூத்தவன். இதை கட்டி காப்பது என் கடமை. இதை முன்னேற்றி கொண்டு போவது என் பாரம்பரிய உரிமை. கடமையும் உரிமையும் அடுத்தடுத்து என் தோள் மேல் விழுகின்றன. நான் இறந்த பிறகு அது உங்களில் ஒருவர் மீது விழும். நான் தவறு செய்திருந்தால் மிருதாத் என்னை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்கிறார். அப்போ சமாதம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இதுக்கு முன்னாடி நமக்குள்ளார எவ்வளவோ மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அதெல்லாம் இதோட நிறுத்திக்குவாங்க. ஆனால் நம்மெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விழாவை நடத்தி முடிக்கணும். ஏன்னா இது காலங்காலமாக இது நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இதை கட்டி காப்பாற்றுறது மடாலயத்தின் மூத்தவன்கிற பேரில் அந்த முறையில் என்னுடைய கடமையாக இருக்குது. அதை யாருக்காகவும் நான் விட்டுத்தர முடியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கடமையை நான் செஞ்சு முடிக்க வேண்டிய அவஸ்தையில் நான் இருக்கிறேன். எனக்கு அப்புறம் அந்த கடமையும் அந்த பொறுப்பும் மற்றவங்க மேலே, உங்கள் மேலே, யார் மேலேயாவது இது விழும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டாங்க. ஆனால் நான் என் கடமையை செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் செய்யாமல், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஒற்றுமையோடு செய்யணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா மிருதாத் என்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்குறாரு. மிருதாத், நீங்கள் தவறிழைத்தது மிருதாத்துக்கன்று. நீங்கள் கடுமையாக தீங்கிழைத்தது உமக்கே தான். சமாதம், சமாதத்திற்கு தீங்கு செய்ய சமாதத்திற்கு சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிறார். மிருதாத், தீங்கு செய்ய சுதந்திரமா? மிக மிக பொருந்தாத சொற்கள். தமக்கே ஒருவர் தீங்கு செய்து கொண்டாலும் அவர் அந்த தீங்கின் அடிமையாகி விடுவார். மற்றவருக்கு தீங்கு செய்தால் அவர் அடிமையின் அடிமையாகி விடுவார். தீங்கின் சுமை அதிக பாரமானது. சமாதம் சொல்கிறார், எனது தீங்கை நான் ஆதரித்தால் அதனால் உமக்கு என்ன வந்தது அப்படிங்கிறார். மிர்தாத் சொல்கிறார், ஒரு சொத்தைப்பல் வாயிடம் நான் என் வழியை தாங்கிக் கொள்கிறேன், அதனால் உனக்கு என்ன வந்தது என்று சொல்ல முடியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது மிர்தாத் சொல்கிறார், அவர் மன்னிப்பு கேட்ட உடனே, நீங்கள் எங்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் எனக்கு தீங்கு இழைக்கலை. இந்த மிர்தாத்துக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்யலை. நீங்கள் கடுமையாக தீங்கு செஞ்சது உமக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்போ சமாதானம் சொல்கிறாரு, அப்போ எனக்கு தானே நானே தீங்கு செஞ்சுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு நானே தீங்கு செய்யறதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு.
அப்போது மிர்தாத் சொல்கிறாரு, தீங்கு செய்கிறதுக்கு என்ன சுதந்திரம் வேணும்? சுதந்திரமா? என்ன நீங்கள் இப்படி பேசுகிறது? உங்களுக்கே நீங்கள் தீங்கு செஞ்சுக்கிட்டீங்கனாலும் நீங்கள் அடிமை தான் அந்த தீங்குக்கு. இதே நீங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிமையினுடைய அடிமையாயிருவீங்க அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய பிரதிபலிப்பு தான் மற்றவங்க எல்லாருமே. எனக்கு தீங்கு செய்யறதுக்கு நான் முற்படும் போது தான் நான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறதுக்கு முற்படுறேன். எனக்கு நான் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கும் போது மற்றவங்களுக்கு என்னால் தீங்கு செய்ய முடியாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, தன்னை விட மற்றவனை நம்ம அதிகமாக வெறுக்கிறோன்ட்டு. நீங்கள் மற்றவனை வெறுத்தீங்கன்னா அது உங்களை வெறுக்கிறதுக்கும் சமமான ஒரு விஷயந்தான். உங்களை நீங்கள் வெறுத்ததுக்கு அப்புறம் தான் வெறுக்கிற நிலைமைக்கு வந்தால் தான் நீங்கள் மற்றவனையும் வெறுக்க முடியும். உங்களை நேசிக்கிற நிலைமைக்கு வந்தீங்கன்னா தான் மற்றவனையும் நீங்கள் நேசிக்க முடியும். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னை போலவே பிறரை நேசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம். முதல்ல நம்மளை நேசிக்கணும். அப்போ தான் நாம் மற்றவனை நேசிக்க முடியும். நம்ம எடுத்தெடுப்புலேயே அங்கே வெளியில் போய் நேசத்தை வச்சோம், நம்மளை நேசிக்காமல் அப்படின்னா அது வெறும் போலி வேஷமாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது அந்த நேசம் காணாமல் போயிடும். நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றவனை நேசிக்கிறது சுலபமாயிரும். உங்களை நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுடைய பிரதிபலிப்பு தாங்கிறது உங்களுக்கு தெளிவாயிரும். அப்போ இதை உங்களால் வெறுக்கக்கூட முடியாது. அதனால தான் உங்களை நேசிக்கிறத இங்கே முதன்மையாக சொல்லப்பட்டது. அன்பு அப்படின்னா அது மற்றவங்களை காமிக்கிறது கிடையாது. முதல்ல உங்கள் மேலே காமிங்க. உங்களுடைய அன்பு, உங்கள் மேலே காமிச்ச அன்பு அது பழுகி பெருகி வழிஞ்சு ஓடும்போது அதில் மற்றவங்களும் சேர்ந்து பலனடைவாங்க. நீங்கள் உங்களை நேசிக்காமல் மற்றவங்களை நேசிக்கிறது அந்த அன்பு வீணானது. அது அன்பே அல்லது. அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் காணாமல் போகக்கூடியது. ஆனால் உண்மையான அன்புங்கிறது அப்படி காணாமல் போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது உயிர் தன்மையோடு சம்மந்தப்பட்டது. உயிரினும் மேலான விஷயமா அது காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி அந்த அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அன்புங்கிறது சிவமாக ஏன் அதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அது தன்னை பற்றின எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னை எப்படி பார்க்குறோமோ அப்படியே இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அது. அது பிரம்மத்தை பிரம்மமாகவே உணரக்கூடிய ஒரு தன்மை. இந்த பிரம்மங்கிறது மாயையாக பிரதிபலிச்சிருக்கலாம். நம்ம அந்த மாயையாக பிரதிபலிச்சதை மாயையாக பார்த்துட்ருக்குறோம். அதுக்குள்ளார அந்த பிரதிபலிப்புக்குள்ளார பிரம்மம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மாயைங்கிற ஒரு போர்வையில் இருக்குது. அந்த மாயையை நீங்கள் பிரம்மமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாயைங்கிறதே கிடையாது. உங்களுக்குள்ளே சலனம்ங்கிறதே கிடையாது. உங்களுக்குள்ளே களங்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அது ஏன்னா சத்தியம் அது அசத்தியமாக மாறி இருக்குது அப்படின்னு நாம் நம்பிட்டுருக்குறோம். அது அசத்தியம் அல்ல. அது அசத்தியமாக நமக்கு காண்பிக்கப்படுது. ஏன்னா இந்த புலன்கள் கண்களுக்கும் இந்த காதுகள் இந்த புலன்களுக்கும் என்ன படுதோ என்ன தெரியுதோ அதைத்தான் நம்ம நம்பிட்டுருக்குறோம். இந்த விஷயத்துக்கெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதுக்கு இந்த புலன்களை தாண்டி நீங்கள் உள்ளே போகணும். இந்த புலன்களை பற்றின விஷயத்தெல்லாம் மறந்து இது காண்பிக்கிறது தான் உண்மை அப்படிங்கிற கொள்கையை தாண்டி நீங்கள் உள்ளே போகணும். இது பொய்ன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளார இருக்கிற உண்மையை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். இது சொல்கிறத நீங்கள் நம்புறதுனால தான் இதை மாயையாக பார்க்குறீங்க. இதுக்கு மாயின்னு தான் இதுக்கு தெரியுது. அதனால இது மாயின்னு சொல்லிடுது. நாமளும் மாயின்னு நம்பிடுறோம். இது மாயை அல்ல. இது மாயையை தாண்டி அதுக்குள்ளார பிரம்மங்கிறதே இருக்குது. அதை கவனிக்கணும்னா முதல்ல பிரம்மம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தன்னை கவனித்து தன்னை நேசிக்கும் போது மற்றவனையும் நேசிக்கிற தன்மைங்கிறது அங்கே வந்துடுது. அப்போது சமாதம் கேட்குறாரு, எனது தீங்கை நான் ஆதரித்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே ஒரு பிரிவினையை அவர் உண்டு பண்ணி கேட்குறாரு. நான் வேற நீ வேறங்கிற பிரிவினையை உண்டு பண்ணி கேட்குறாரு. அப்போ சமாதத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய மிர்தாத் தன்னுடைய பிரதிபலிப்பு தான் அவருக்கு தெரியல. அவர் ஒரு அறியாமையில் இருக்கிறார். அதுக்கு தான் மிர்தாத் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பல்லில் நம்ம வாயில் ஒரு 32 பல் இருக்குது. அதில் ஒரு பல்லில் சொத்தை வந்துடுச்சு. அது வாய்க்கு பிரச்சனை தானே. அந்த வாயினால் ஏதாவது சாப்பிட முடியுமா? அந்த வாயினால் நிம்மதியாக எதையாவது மெல்ல முடியுமா? அந்த வாயினால் நிம்மதியாக தூங்க தான் முடியுமா? ஏன் உடம்புலேருந்து மூளையிலேருந்து நம்ம கவனத்துலேருந்து எல்லாத்தையுமே அது ஈர்க்குதில்ல. எல்லாத்தையும் அது டிஸ்டர்ப் பண்ணுதில்ல. அந்த பல்லு சொல்லுது, எங்கிட்ட தானே சொத்தையாக இருக்குது, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அது தகுமான்னு கேட்குறாரு. அப்படி தான் இங்கே ஒருத்தர் தீங்கிழைக்கிறது அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே பிரச்சனை. அந்த ஒட்டுமொத்த நம்மளுக்கும் அது பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம தீங்கிழைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம அதை கண்டுக்காமல் விடுறோம் அப்படின்னா அது நமக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிறத தான் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. சமாதம் சொல்கிறாரு, என்னை விட்டு விடுங்கள், இப்படியே இருக்க என்னை விட்டு விடுங்கள்.
உமது கனத்த கையை என் மேல் வைக்காதீர்கள். கதிரடிக்கும் கம்பால் என் நாக்கின் மீது அடிக்காதீர்கள். மிச்சம் மீதி இருக்கும் காலத்தை என் போக்கில் வாழ விடுங்கள். இதுவரை வாழ்ந்தது போலவே உமது மடாலயத்தை வேறு எங்கேயாவது போய் கட்டிக்கொள்ளுங்கள். அந்த மடாலயத்தை விட்டு விடுங்கள். எனது மடாலயமும் உமது மடாலயமும் இருக்க இந்த உலகத்தில் நிறைய இடம் இருக்கிறது. நாளைய தினம் என்னுடையது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். என் கடமையை செய்ய விடுங்கள். உங்களில் யார் குறுக்கிட்டாலும் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். எச்சரிக்கை. சமாதத்தின் பழிவாங்கல் கடவுளுடையதை விட பயங்கரமானது. அதனால் கவனம், எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நரோண்டா சொல்கிறார், நாங்கள் அவருடைய அறையை விட்டு வெளியே வந்தோம். குரு மெல்ல தலையை அசைத்து விட்டு பேச ஆரம்பித்தார். அப்போது சமாதம் சொல்கிறாரு, தயவு செஞ்சு உன்னுடைய கருத்துக்களால் என்னை வச்சு நீ அடிச்சிட்டு இருக்காத. உன்ன அளவுக்கு பேச்சு திறமை என்கிட்ட கிடையாது. எனக்கு என்னுடைய சிந்தனை பெருசாக தெரியுது. உன்னுடைய சிந்தனை ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பான்மை கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். உன்னுடைய புரிதல் வேறு, என்னுடைய புரிதல் வேறு. அதனால் என்னை எப்படி விட்டுருங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காலத்தை இந்த மடாலயத்திலேயே இருந்து நான் கழிச்சிட்டு போகிறேன். உங்களுக்கு வேறொரு மடாலயத்தை நீங்கள் கட்டிக்கோங்க. அங்கே போய் உங்களுடைய கொள்கைகளை பரப்புங்க. இந்த உலகத்தில் நிறைய இடம் இருக்குது. இந்த ஒரு இடம் தான் இருக்கா என்ன? அதனால் என்னுடைய போக்கில் வாழ விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட திணிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தடையாக இருந்துச்சிங்கன்னா, நாளைய தினம் என்னுடைய நாளாக இருக்குது. நான் என்னுடைய கடமையை செய்து முடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. இதில் ஏதாவது தடை ஏற்படுத்தினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய கோபம் கடவுளுடைய கோபத்தை விட பயங்கரமானதாக இருக்கும். உங்களை எல்லோரும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் அந்த அறையை விட்டு வெளியில் வர்றாங்க. ஆனால் மிருதா தலையை அசைச்சிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறார். மிருதாத் சொல்கிறாரு, சமாதத்தின் இதயம் இன்னும் சமாதத்தின் இதயமாகவே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அது என்னென்னா, நமக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கும், நமக்குன்னு சொல்லி ஒரு அனுபவம் இருக்கும். அதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் அனுபவத்துக்கு வரலைன்னா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாம் இன்னும் அந்த தகுதியை பெறலைன்னு அர்த்தம். எனக்கு கடவுளை பற்றின ஒரு தகுதி வரணும் அப்படின்னா அவரை அறியறதுக்கான ஒரு நிலைமை உண்டாயிரும். அவர் அறிய முடியலங்கிறதுக்காக அவர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் எனக்கு அந்த தகுதி வரும்போது தன்னை அவர் காண்பிக்க போகிறாரு, அவ்வளோதானே. மற்றவங்க அறிஞ்சவங்க, அந்த தகுதியை அடைஞ்சவங்க, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நான் போய் விதண்டாவாதம் செய்ய முடியுமா? அப்படி அவர் தன்னுடைய நிலையிலிருந்தே பேசுகிறார். சமாதானங்கிறவர் எனக்கு அனுபவத்துக்கு வரல, எனக்கு இது சரிப்பட்டு வரல, என்னுடைய பார்வை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த உண்மை என்னங்கிறத கவனிக்கிறது இல்லை. நான் நினைக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி பேசுகிற தோணையில் அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் சமாதத்தினுடைய இதயம் சமாதத்தினுடைய இதயமாகவே இருக்குது. பொதுவான இதயத்துக்குள்ளே அது வரமாட்டேங்குது. உண்மையான ஒரு இதயத்துக்குள்ளே வரமாட்டேங்குது. சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இதயத்துக்குள்ளே அது வரமாட்டேங்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு மிருதாத். அப்போ நரோண்டா சொல்கிறார், மறுநாள் காலை புதிய விளக்கு பற்ற வைக்கப்பட்டது. சடங்குகள் எல்லாம் எந்த தடங்களும் இன்றி சிறப்பாக நடைபெற ஆரம்பித்தன. சமாதம் மிகவும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். அப்போது வெள்ளுடை அணிந்த உயரமான மனிதன் கூட்டத்திற்குள் புகுந்து நெட்டி தள்ளி கொண்டு பலிபிடம் நோக்கி வந்து கொண்டிருந்தான். கூட்டத்தில் பரபரப்பும் முணுமுணுப்பும் எழுந்து பரவின. வந்து கொண்டிருப்பவன் பெத்தார் நாட்டு அரசனின் அந்தரங்க தூதன். அவன் என்ன பரிசு கொண்டு வரப்போகிறான் என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களைப் போலவே சமாதமும் புத்தாண்டு பரிசு தான் அவன் கொண்டு வருகிறான் என்று எதிர்பார்ப்புடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது இதை மிருதாத் சொல்லி முடித்ததுமே நரோண்டா பதிவு பண்ணுறார். நான் அடுத்த நாள் காலையில் புதிய விளக்கொன்று பற்ற வைக்கப்பட்டிருக்குது. சடங்குகளெல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக அது நடந்துட்டு தான் இருக்குது. அவரும் உற்சாகமாக இருக்கிறார். சமாதமும் திடீர்னு பார்த்திங்கன்னா கூட்டத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு. என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் வேகமாக வந்துட்டுருக்கிறாரு. அவர் யாருன்னா பெத்தார் அரசனுடைய அந்தரங்க தூதன், அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வர்றாரு. எல்லாருமே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாரு. சமாதமும் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. வந்த தூதன் சமாதத்தின் காதில் ஏதோ சொன்னான். பிறகு தனது சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை வெளியில் எடுத்தான். அதை நேரில் கொடுக்க சொல்லி அரசர் ஆணையிட்டுள்ளார் என்று தெரிவித்துவிட்டு உறக்க படிக்க தொடங்கினான். பெத்தார் நாட்டு முன்னாள் மன்னன் பால் மலைகளிலிருந்து வந்து கூடியிருக்கும் எல்லா மக்களுக்கும் மடாலயத்திற்கும் தனது சமாதத்தையும் சகோதர அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறான். மடாலயத்தின் மீது நான் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான அன்பு வைத்திருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் எல்லோரும் வாழும் சாட்சிகள். என்னிடமுள்ள செல்வங்களும் விளக்குகளும் மடாலயத்தின் தகுதிக்கு ஏற்படவே அல்ல. எனது செல்வத்தை எல்லாம்
கொண்டு கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டு அற்புதமான விளக்கொன்று உருவாக்கினேன் அப்படிங்கிறார். அதாவது வந்த தூதன் என்ன பண்ணார்னா, சமாதத்தினுடைய காதில் வந்து எதையோ ஒன்று சொல்லிட்டு அப்புறம் ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறாரு தன்னுடைய சட்டை பையிலிருந்து. அதைய வந்து உங்ககிட்ட தர சொன்னார், நேர்லேயே தர சொன்னார் பெத்தார் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறக்க படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பெத்தார் மன்னனை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எவ்வளோ ஒரு அன்பும் மரியாதையும் இந்த மடாலயத்து மேலே வச்சுருக்கிறேங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு சாட்சியாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு விளக்கு செய்ய சொல்லி. நானும் என்னுடைய செல்வத்தெல்லாம் திரட்டி ஒரு ஒரு அற்புதமான விளக்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கைதேர்ந்த கலைஞர்கள்லாம் வச்சு நான் வந்து அதைய உண்டு பண்ணேன். ஏன்னா அது வந்து என்னுடைய அந்த மடாலயத்தினுடைய தகுதிக்கு என்னுடைய செல்வங்கள் எந்த வகையிலையும் அது சார்ந்ததல்ல, ஏற்புடையதாக இல்லை, அதுக்கு ஈக்குவாலிட்டியே இல்லை. அதனால் கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டு அந்த செல்வத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு அற்புதமான விளக்கை நான் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அது என் வறுமையையே காட்டியது என்று கடவுள் நினைத்தார் போலும். அவர் எனக்கு ஒரு ஒளி விளக்கை அருளியிருக்கிறார். அந்த விளக்கின் ஒளி கண்களை கூச செய்யும். அது அணையா விளக்கு. அதன் அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. கரைபடியா விளக்கு அது. அந்த விளக்கை பார்த்த பிறகு எனது விளக்குகள் எல்லாம் எவ்வளவு அற்பமானவை என்று நான் ஞானமடைந்தேன். எனது விளக்குகளெல்லாம் நான் குப்பையில் எரிந்து விட்டேன். எனக்கு கிடைத்த அந்த உயிருள்ள ஒளி விளக்கு கைகளால் உருவாக்கப்பட்டதன்று. அதைத்தான் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். கண்களுக்கு விருந்தாங்கும் அந்த விளக்கிலிருந்து நீங்கள் அனைவரும் உமது மெழுகுவர்த்திகளை பற்ற வைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. அதன் பெயர் மிர்தாத். அந்த ஒளி பெறும் தகுதியை பெறுவீர்களாக அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்றாரு. அப்போது நான் அந்த கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டும் செல்வங்களை கொண்டும் நான் உருவாக்கின அந்த விளக்கு அது ரொம்பவும் ஒரு ஏழ்மையவே காமிக்குது. ஏன்னா கடவுள் வந்து எனக்கு ஒரு விளக்கு கொண்டு வந்து காமிக்கிறாரு. இதுதான் இந்த உயிருள்ள விளக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த விளக்கோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஈக்குவாலிட்டியும் இல்லை. அது ரொம்ப அற்பமானவையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நான் வெட்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு வந்து சொல்கிறார். அதனால் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த உயிருள்ள விளக்கு அது வந்து கைகளால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வருஷம் நான் உங்களுக்கு விளங்க போகிறேன். அந்த விளக்குலேருந்து நீங்கள் உங்களுடைய மெழுகுவர்த்திகளை பற்ற வச்சுக்கோங்க. அது உங்கள் கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு மத்தியில் தான் நின்றுட்டுருக்குது அந்த விளக்கு. அந்த விளக்குடைய ஒளியில் தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா மிர்தாத்தை சிறைச்சாலையிலேருந்து அவர் விடுதலை செஞ்சு அவர் துறவியாக போயிடுவார். அப்போது மிர்தாத் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். பெத்தார் மன்னன் இப்போ பெத்தார் மன்னனே இல்லை, அவர் ஒரு துறவியாக மாறிட்டாருன்னு. ஏன்னா இவர் சமாதத்துக்கிட்ட பேசின அதே மாதிரி விஷயங்களை அங்கே பேசியிருக்கிறாரு. அதில் அவருக்கு இதயம் தெளிவாகி நாம் எதுக்காக வந்தோம், நாம் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவர் கிளம்பிட்டார். அப்படி தான் இங்கே அவர் குறிப்பிட்றாரு. எனக்கு அவர் வந்து ஒரு ஒளியை காமிச்சார், என்னுடைய பாதையை தெளிவுபடுத்தினார். அதே மாதிரி உங்களுக்கும் காமிப்பார். அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மிர்தாத்தினுடைய விளக்கை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க, அவருடைய ஒளி பெறதுக்கான தகுதியை அடைவீங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த கடைசி வாக்கியங்களை சொல்லி கொண்டிருக்கும்போது சமாதம் சட்டென காணாமல் போய்விட்டார். ஒரு கன்னி கானகத்தின் மீது பெரும் காற்று வீசியது போல கூட்டத்தினிடையே மிர்தாத்தின் பெயர் அலையடித்தது. பெத்தார் மன்னர் குறிப்பிட்ட வசீகரமான விளக்கை காண அனைவரும் ஆவல் கொண்டனர். அப்போது குரு பலிபீடத்தின் படிகளின் மேல் ஏறி அனைவரும் காண மேடை மீது ஏறி நின்றார். அந்த பெரும் கூட்டம் அந்த வேளையில் ஒற்றை மனிதனை போல் ஆகி கவனத்துடன் ஆவலுடன் விழிப்புடன் அவரை பார்த்து நின்றது. அதன் பிறகு குரு பேச ஆரம்பித்தார் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த கடைசி வாக்கியங்களை சொல்கிறாரு. அந்த உயிருள்ள விளக்குங்கிறது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, அதன் பேர் மிர்தாத்துன்னு சொல்லும்போது அங்கே சமாதம் காணாமல் போயிட்டார். ஏன்னா அங்கேயே அவருக்கு ஏமாற்றம். அந்த மன்னனையும் இந்த மக்களையும் தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தார். இவர் தான் சைடில் நிற்பாங்கன்ட்டு. இந்த மற்ற 7 துறவிகள் இவருடைய பக்கம் இல்லாமல் மிர்தாத்தின் பக்கம் போனதுலேயே அவருக்கு ஒரு வருத்தம். இருந்தாலும் மற்றவங்களாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போது மன்னரும் இவர் பக்கம் கிடையாது, இப்போ மக்களும் இல்லை. இதை படிக்கும்போது மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிங்கிற மாதிரி அந்த மன்னன் சொல்கிற வழியில் எப்படியோ அவங்க போயிடுவாங்க. இவருக்கு தன்னுடைய சைடில் தன்னுடைய நியாயத்தை சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சமாதம் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து காணாமல் போகிறாரு. ஒரு மிர்தாத்தினுடைய பெயர் அந்த கூட்டத்தில் இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது மிர்தாத், யார் இது மிர்தாத் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது அந்த பெத்தார் மன்னர் குறிப்பிட்ட அப்படி அவர் பேசுகிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை யார், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சலசலப்போட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பலிபீடங்கிறது உயர்ந்த ஒரு மேடையாக இருக்கும், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். அந்த மேடை மேலே மிர்தாத் வந்து நிற்கிறாரு. அப்போது அவர் பார்க்கும்போது அந்த ஒரு மனிதனை மேலே அத்தனை பேர் கவனத்தை செலுத்துகிறாங்க. அத்தனை பேர் அவர் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத கேட்குறதுக்கு தயாராகிறாங்க. இப்போது அந்த குரு வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் 36வது அத்தியாயத்தில் இது வரைக்கும் இருக்குது. 37வது அத்தியாயம் தான் கடைசி அத்தியாயம். இப்போ குரு கடைசியாக நம்மக்கிட்ட அவர் என்ன தெரிவிக்கிறாரு, என்ன தெரிவிச்சுட்டு இந்த புஸ்தகத்தை நிறைவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 37 ரத்தம் நெருப்பின் பெருவெள்ளம் பற்றி குரு எச்சரிக்கிறார். தப்பிக்கும் வழி பற்றியும் கூறி கப்பலை செலுத்துகிறார். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஆத்ம நமஸ்காரம்.